வெல்கம் டு சிவா ஸ்விக்கி சேனல். நாம் இன்னைக்கு என்ன தெரியுங்களா செய்ய போகிறோம்? சோள மாவு வச்சு புட்டு தாங்க செய்ய போகிறோம். நார்மலாக நம்ம அரிசி மாவு, கம்பு மாவு, கோதுமை மாவு இதில் தான் வந்துட்டு புட்டு செய்வாங்க. நம்மக்கிட்ட சோள மாவு இருந்துச்சு. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்கல, புட்டு செஞ்சு பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியா செய்தோம். செமையாக இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்றது டேஸ்ட்டு தெரியும். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கான் மாவில் புட்டு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு தவா வச்சுருங்க. வச்சுட்டு லைட்டாக ஹீட் ஆன பிறகு இந்த கப்பளவு ஒரு கப்பு கான் மாவு எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு எடுத்துக்கலாம். அதனால அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். லைட்டாக ஆறிடுச்சு. நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோம். தண்ணி எடுத்து தேவையான அளவு அது உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நிறைய ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஸோ இப்படி பிடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா பிடிக்கிறது கொஞ்சம் பிடிக்கணும் இல்லைங்களா? இதுமாதிரி பிடிச்சு வந்துச்சுன்னா இதுதான் கரெக்டான திட்டம். ஸோ இது கூட நம்ம லைட்டாக வாசனைக்காக தேங்காய் தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஈர துணி போட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே க்ளோஸ் பண்ணி இட்லி பானையில் வச்சுக்கலாம். பாருங்க வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு அப்படியே நல்லா வெந்து வரட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தட்டுக்கு மாற்றியாச்சு. சின்ன சின்ன கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா உடைச்சு விட்டுருக்கலாம். தேங்காய் ஒரு அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான இந்த இடத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதேங்க ஃப்ரெண்ட்ஸ், சோள மாவில் புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.